உங்களுக்கு தெரியும். இதுக்கு மட்டும் நான் சொல்றேன், நான் வேற எதுவுமே குறுக்கீடு கிடையாது. ஏன்னா நண்பரே சொன்னாங்க, அதாவது ஒரு மாதமாக வழக்கு நடக்குது, ரிஜெக்ஷன் ஆஃப் தி பெட்டிஷன் நடக்கிறது எப்போ அப்படின்னு. இதே RSS வந்து அவங்களோட பாத சஞ்சலனை கேட்டதுக்கும் என்னன்னா அடுத்த நாள் காலையில பண்ணணும்ன்ற வரைக்கும் ஒரு மாசம் முன்னாடி கொடுத்த அப்ளிகேஷனை முன்னாடி நாள் நைட் வரைக்கும் ரிஜெக்ட் பண்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ ஒரு மாசமா பெட்டிஷன் பெண்டிங்கா இருக்குல்ல, அங்க அத்தாரிட்டி ஈஓ கிடையாது, ட்ரஸ்ட் ஏன் போர்டு ஏன் அதை டிசைடே பண்ணாம ஈஓ டிசைட் பண்றாரு. ஈஓக்கு வந்து ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, HRMCயோட ஈஓ நீதிமன்றத்தினுடைய ஒரு திருக்கோவிலுடைய வேலைகளை பொறுப்பு யாருக்கு? இப்ப நீதிமன்றம் சொன்னாலே யாரை எக்ஸிக்யூட் பண்ணணும்? நீதிமன்றம் சொன்னா எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது யாரு? நீதிபதி. இல்லங்க, HRMC ஆக்ட்ல காமிக் சொல்லுங்க. HRMC ஆக்ட்ல யாருக்கு சொல்றாரு நீதிபதி? அப்ப நீதிபதி உத்தரவு யாருக்கு போடுறாரு? ஈஓக்கு அந்த ஆர்டர். நீதிபதி உத்தரவு யாருக்கு போட்டிருக்காரு? ஈஓ. ஏனா ஈஓ ஆர்டர் போட்ட ஆர்டரை செட்டிஸ்ஃபை பண்றது யாருக்கு பண்ணுவாங்க? இல்ல நீங்க இப்ப சொல்றதுல இப்ப நீதிமன்றமே அவங்க தான் பொறுப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க அவருக்கு பொறுப்பே இல்லங்கறீங்களா? போர்டு பொறுப்புன்றாங்க. போர்டு பொறுப்பு, தேவஸ்தானம் பொறுப்பு, ஈஓ பொறுப்புன்னு சொல்லல. சரி, தீர்ப்புல அதுதான் இருக்கு. எக்ஸிக்யூட் பண்ண போர்டுனா யார் சார்? கான்ஸ்டிடியூட் யாரெல்லாம் இருக்கு அதுல? அப்புறம் அப்ப ட்ரஸ்டி இருப்பா, ஈஓ இருக்க மாட்டாங்க. ட்ரஸ்டில யாரு? HRMC ஆக்ட்ல ஈஓ வேற, ட்ரஸ்ட் வேற. ஆமா, சரி, ரைட். இல்ல ஒரு கேள்வி. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாகிட்டது, அதை நீங்க மறுக்கிறீங்க, என்ன காரணம்? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை இன்னைக்கு வரைக்கும் முதல்வரோ இன்னைக்கு வரைக்கும் இந்த நீதிபதி கொடுத்த ஆர்டர்ல என்ன பிரச்சனை, இதை நாங்கள் ஏன் செயல்படுத்த மறுக்கிறோம்ன்றதை சொல்லியிருக்காங்க. பதற்ற நிலையை வைத்துக் கொண்டே இருப்பதற்கான காரணம் என்னவென்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை. சரி, அதான் சட்ட ரீதியா அரசாங்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி மேல்முறையீடுங்கிறது என்ன? சட்ட ரீதியான வாய்ப்பு இன்னைக்கு முடிஞ்சு ஏற்கலாம், ஏற்காம இருக்கலாம். நீங்க சொன்னது குட்வில் அடிப்படையில் ஒத்துக்கலாம். இன்னைக்கு மீண்டும் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அனுமதி மறுக்கப்படுது. 144 நாங்க அப்போஸ் பண்றோம்னு சொல்றாங்க. அது சரியா என்னங்கறது நம்ம பேசுறோம். குவாஷ் பண்ணியாச்சு நீதிமன்றம். அதான் இவர்கள் என்ன நான் உண்மையிலே உடைச்சு பேசுறாங்க. இவர்கள் சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக இதை செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியின் நேரடி குற்றச்சாட்டு. வாக்கு வங்கி. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சார், உங்க நோக்கம் என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க உடைச்சு கேக்குறதுனால நான் கேக்குறேன். எங்க நோக்கம் இல்ல, நான் என்ன கேக்குறேன் சூர்யா, உங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சேர்த்து பேசுவோம். இங்க நம்பிக்கையே மேட்டர் இல்ல, நம்பிக்கைக்கு சேர்த்தே சொல்றேன். நீங்க திருக்கார்த்திகை எப்ப என்ன காலகட்டத்தில் தீபம் ஏத்தணும்? கார்த்திகை நட்சத்திரத்தை ஏத்தணும். இன்னைக்கு ஏத்துறது ஆகமப்படி சரியா? நீங்க எல்லாத்துக்கும் ஆகமம் பேசுறீங்கல்ல, இன்னைக்கு ஆகமப்படி சரியா? இதே மரபுகள் சொல்லுங்களேன். இந்த மாதம் முழுக்க ஏற்றலாம் என்று என்ன சார்? நமக்கு ஏத்த மாதிரி வளர்ச்சிக்கலாம் ஆகமத்தை, நமக்கு ஏத்த மாதிரி மரபை மாத்திக்கலாம். மாத்தவே கிடையாது. அது நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை தீபம் ஏத்துறோம்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இன்னைக்கு பழனி மலையில ஏத்துறோம்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இன்னைக்கு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு, அது நீங்க தடங்கல் பண்றீங்களா? நாங்க ஏத்துறோம், அதற்கு விதிகள்ல இடம் இருக்கா இல்லையான்னு பார்ப்பது அவங்களுடைய வேலை. இல்ல, அது சொல்றேன். நான் அத கேக்கல சூர்யா, நீங்க சொல்ற சட்டம் இல்ல, நான் ரெண்டு விதமா பேசுறேன். பிரச்சனை அவ்வளவுதான் கேக்குறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுறது. நான் என்ன கேக்குறேன், நீதிமன்ற உத்தரவை பின்பற்றணும் ஆண்டாள்கிட்ட கேக்குறேன், ஆண்டாள் அவர்கிட்ட கேக்குறேன். என்னோட கேள்வி, இப்ப நீதிமன்ற சட்டம் ஒன்னு இருக்கு, ஆகம விதின்னு ஒன்னு நீங்க தொடர்ச்சியா சொல்லக்கூடிய ஒன்னு இருக்கு, நானும் நம்புறேன். இப்ப இந்த ஆகமும் இதை ஒத்துக்குதா? ஒத்துக்குது. அதுக்கான ஸ்கிரிப்சர்ஸ் நான் உங்களுக்கு அடுத்த ரவுண்ட்ல சொல்றேன். அதை பத்தி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எங்களுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு அது கார்த்திகை தீபம்னு வருமா அல்லது அடுத்த நட்சத்திரம் ரோகிணி தீபமா வரும்? சொல்லுங்க. சர்வாலய தீபம்னு வரும். இன்னைக்கு ஏத்தலாம். இன்னைக்கு எல்லா கோயிலும் ஏத்துறாங்க. இன்னைக்கு அண்ணாமலையார் கோயில் எல்லா கோயிலும் ஏத்துறோம். எல்லா வீடுகளிலும் 3 நாள் விளக்கு ஏத்துவோம். அது வேற. நான் கேக்குறது கிருத்திகை தீபம் யார் முடிவு பண்ணா? திருப்பரங்குன்ற கோயில் தான் முடிவு பண்ணா. கோயில் பட்டர்கள் தான் முடிவு பண்ணா. ஆர்குமெண்ட்லயும் கேட்கப்பட்டது. இன்னைக்கு நாள் கடந்து போயிடுச்சு. இன்னைக்கு ஏத்தலாமா கூடாதா அப்படின்ற இன்னைக்கு ஆர்குமெண்ட்லயும் வைக்கப்பட்டது. அது சர்வாலய தீபம் இன்னைக்கு ஏத்தலாம். ஆனா ஏத்தலாங்கிறத எஸ்ஜி சூர்யா முடிவு பண்ணலாமா, ராமசாமி முடிவு பண்ணலாமா, கார்த்திகை செல்வன் முடிவு பண்ணலாமா? கோவில் தான் முடிவு பண்ணணும்னு வாஞ்சனான் சொல்றாரு. வழக்கமா என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஆகமம் இருக்கிறது, சரியா? ஒவ்வொரு கோயிலுக்கு நம்மள விட்டுறாங்க. அங்க இருக்க அர்ச்சகர்கள் இருக்காங்க, அங்க இருக்க போர்டு இருக்கு. அவங்க 2 பேர் வந்து இங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. அவங்க ஏத்தணும்னு சொல்லல. மனுதாரர் யாரு? ராம ரவிக்குமார் சொல்றாரு அங்க ஏத்தக்கூடாது. அவங்க ரெஸ்பாண்டன்டா இருக்காங்க சார். போர்டு வந்து நாங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. மனுல என்ன சொல்லிருக்காங்க? வழக்குல சொல்லிருக்காங்க ரெஸ்பாண்டன்ட் நாங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்லல சார். ஈஓ ரெஸ்பாண்டன்ட் கிடையாது சார். போர்டு ரெஸ்பாண்டன்ட். அட்வொகேட் இருக்கறார் கேட்டு வாஞ்சனாதன் என்ன உங்க அப்ஜெக்ஷன்? இல்ல, இப்ப அவரு லாயரா 2 பேருக்கு மட்டும் கேட்றாரு. ராமசாமி சொல்றாரு போர்டுல யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அதை வந்து எதிர்க்க முடியும்ங்கறாரு. இல்ல, டெம்பிள்ல இருந்து கவுண்டர் நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பதில் மனுல மிக தெளிவாக கோயில் ஸ்தானியர்கள், பட்டர்கள், அர்ச்சகர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவின்படி திருப்பரங்குன்றம் கோயில்ல கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூணில் தான்
தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இந்த கோயிலோட மரபு என்று முடிவெடுத்தது யாரு? அந்த கோயிலின் தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர். பிபிசி தமிழ் நியூஸுக்கு அவர் சொல்லியிருக்காரு. கோர்ட்ல கவுண்டர் அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. இவங்க டெம்பிளுக்கு எதிராக கேஸ் நடத்திட்டு இன்னைக்கு டெம்பிள் இப்படி சொல்றாங்கன்னு இவங்க இப்படி சொல்ல முடியும்? கோர்ட்ல அவங்க சொல்ற போது நீதிமன்றத்தில் நான் இருந்த அந்த கவுண்டரை நான் படிச்சேன். ராஜா பட்டர் பிபிசியில சொல்லியிருக்காரு. நீங்க பாருங்க, அந்த கட்டுரை எடுத்து இப்ப கூட பாருங்க. ராஜா பட்டர் சொல்லியிருக்காரு, கருவறைக்கு நேர் மேலே இருக்கு. இன்னைக்கு ஏஏஜி வீரகரன் சொன்னாருங்க கோர்ட்ல, 2 நீதிபதிகள் அமர்வுல. இன்னைக்கு அவர் பின்னாடி தான் நான் நின்று இருந்தேன். கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய இடத்துல ஏத்துறதா, அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துறதா இந்த கோயிலோட மரபு. கோயிலோட மரபு எப்படி உங்க மாத்த சொல்றாங்கன்னு பேசல. வர ஆண்டாள் அவர்கள் கேட்கலாம். ஆக்சுவலா என்ன தப்பு இல்ல பேச விடுங்க. இருங்க நீங்க பேசுறீங்க இவ்வளவு நேரம், என்னை பேச விடுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க. நீங்க நிறைய செய்யுங்க வாஞ்சனா, நீங்க நிறைய செய்ய பிறகு நான் உங்ககிட்ட வரேன். எஸ் ஓகே ராஜராஜ் சொல்லுங்க. அப்ப வழக்கமா இதே அனைத்து ஜாதி அர்ச்சகர் கேஸ் நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னாடி வந்துச்சு. அப்ப தமிழ்நாடு அரசின் சார்பில் நான் பிராமின் 2 பேரும் நியமனம் பண்ணாங்க திருச்சி வயலூர் முருகன் கோயில்ல. அப்ப இவங்க எல்லாம் என்ன வாதங்கள் முன் வச்சாங்க? கோயில் பழக்கம் வழக்கு மரபுப்படி அங்க உள்ள பிராமின்ஸ் தான் அர்ச்சனை பண்ணணும், அந்த டினாமினேஷன் தான் அர்ச்சனை பண்ணணும், அவங்க தான் ரிச்சுவெளி வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதி GR சுவாமிநாதன் என்ன சொன்னாரு? நானே சுமார்த்த பிராமின், நானே கருவறைக்குள்ள போக முடியாது, இவங்க எப்படி போக முடியும் என்று அந்த உத்தரவை ரத்து செய்தார். இதே நீதிமன்றத்தில் நீதிபதி GR சுவாமிநாதன் பல தடவை சொல்லியிருக்காரு, திருப்பரங்குன்றம் கோயில்ல ராஜா பட்டர் சொல்றதா ஃபைனல் வார்த்தைன்னு. இப்ப அரசியலுக்காக ராஜா பட்டர் சொல்வதை மீறி ராம ரவிக்குமார் சொல்வதை நீதிமன்றம் ஏற்குமா? யாருங்க எக்ஸ்பர்ட்? ராம ரவிக்குமார் ஆகமம் தெரியுமா? வேதம் தெரியுமா? கோயில் மரபு தெரியுமா? சைவ கோயிலை பத்தி தெரியுமா? சைவ ஆகமங்கள் எத்தனை இருக்குன்னு அவரால் சொல்ல முடியுமா? அந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எழுமலையில இருக்காரு, அதுல இருந்து 40 கிலோமீட்டர் தாண்டி. எல்லா வழக்குகளையும் பேசக்கூடிய நான் என்ன சொல்றேன், சபரிமலை கோயில் வழக்கு பிரச்சனை வர்ற போது உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? பெண்கள் அந்த கோயில்ல நுழைஞ்சு இறைவனை வழிபடலாம் அப்படின்னு 5 நீதிபதிகள் கொடுத்தாங்க. அன்னைக்கு அமித்ஷா என்ன பேசினாரு? நம்பிக்கையில கோர்ட் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அன்னைக்கு பெண்கள் பக்தர்கள் போன போது அடித்து தடுத்தவர்கள் இந்த சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு இந்த கோயில்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அந்த தீர்ப்பு இன்னைக்கு வரை இம்ப்ளிமெண்ட் பண்ண யாரு இருக்குது? ரைட். இல்ல ராம்சாமி, இப்ப நீங்க சொன்னதுல இருந்து அவரு பட்டரை மேற்கோள் காட்டுறாரு. அதுவே நண்பர் வந்து தவறாக சொல்கிறார். 10/39 ஒரிஜினல் 1ஆம் தேதி தீர்ப்பு. The trust board does not seem to have taken a decision though they have sailed all along. இதுதான் அங்க இருக்க வார்த்தை. ஒரே ஒரு நிமிஷம் அண்ணே, குறுக்கிடாதீங்க. நீங்க சொன்னீங்கல்ல அதே டிசிப்ளினை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மன்னிக்கணும், நீங்க ஒரு டிசிப்ளின் சொன்னா அந்த டிசிப்ளினை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவர் பேசி முடிச்சனே வர வாஞ்சனா அது ஒண்ணுட்ட. ஓகே வர சொல்லுங்க சார். டிசிப்ளின் இல்லாம நீங்க இருக்காதீங்க. மன்னிக்கணும் அண்ணே, நீங்க அண்ணே நான் கை மட்டும் தான் உயர்த்தறதுக்கே பேச கூடாது சொன்னீங்க. இப்போ முதல்ல நான் உங்ககிட்ட வர படிச்சிரோம். ராம்சாமி முடிச்சனே உங்ககிட்ட வர. மக்கள் கிட்ட உண்மை என்ன போய் சேர கூடாது, போய் பேசிட்டு வர கூடாது. ராம்சாமி சொல்லுங்க. வர வாஞ்சனா அவர் முடிச்சனே உங்ககிட்ட வர. ஒரே வரியில முடிச்சறேன். ஈஓ உத்தரவு ஈஓக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னா அந்த உத்தரவை ரத்து பண்ணி செட் அசைட் பண்ணி ட்ரஸ்ட் போர்டு முடிவு பண்ணுங்க தான் ஒரு நீதிபதி அனுப்பணும். எப்படி அந்த உத்தரவு இல்லீகல் உத்தரவு வச்சு ட்ரஸ்ட் போர்டு தான் எடுக்கணும். 30 நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கார்த்திக் தீபத்துக்கு முன்னாடி நான் நீங்க வாங்க ராம்சாமி வர ஒரு ஊத்ரா பேசு. ராம்சாமி எஸ் வர கண்டுபிடிக்கிறாரு இவரு. அவங்க தெளிவா 39வது பத்தியில சொல்லிருக்காங்க. இல்ல ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் நீங்க சொல்றீங்கன்னா நான் அவங்களுக்கு ஒபினியன் சொல்றாங்க. இப்போ ராஜா பட்டர் அவர்களை சுதந்திரமாக இந்த அரசு செயல்படும் நம்புற அளவுக்கு நாங்க எல்லாம் கோமாளிகளா பார்த்துட்டு இருக்கோம். என்ன சார் இது? இப்ப இல்ல அப்படினா அப்ப வரக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் அப்ப ராம ரவிக்குமார் சுதந்திரமா முடிவு எடுக்கறாரா? கோயிலுக்கு போனவங்க இல்ல சூர்யா ராம ரவிக்குமார் சுதந்திரமா முடிவு எடுக்கறாரா? கோயிலுக்கு போனவங்க உள்ள இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆன் ரெக்கார்ட் என்ன சொல்றாங்க?